ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்றது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்றது, என்ன மெத்தடுன்றது சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், அரிசி 2 டீஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா முழுசாக போட்டு வறுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தூளாக போட்டுக்கிட்டாலும் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழைய புளி இருந்தால் கொஞ்சமும். இப்போ நாம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு புளி நம்ம எடுத்து வச்ச தண்ணி விட்டு ஒரு 2 டம்ளருக்கு மேலே விட்டுருக்குறேங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நாம் அரைச்ச பொடியை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு வெல்லம் போட்டு இறக்க போகிறோம். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க. ரொம்ப தண்ணி இறுகி பாருங்க, ஆயில் பிரிஞ்சு நல்லா வத்தி இருக்கு பாருங்க. நம்ம ஊற்றின தண்ணி உங்களுக்கு மேலே அப்படி இந்த ஆயில் மிதங்குது பாருங்க, இங்கே ஓரம் இதெல்லாம். இந்த ஸ்டேஜில் நாம் பொடி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதுங்க, பவுட்ரு போட்டால் போதும். இந்த பவுடர் போடும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சிக்கோங்க. நான் அரிசியெல்லாம் போட்டிருக்கனால கெட்டித்தன்மை ஆகிடும், உருண்டை உருண்டையாகிடும். நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த வெந்தயத்தோட வாசனை. இப்போ பாருங்கள், இதில் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு கொதிக்க வச்சோன்னா டிஷ்ஷு ரெடிங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்க குழம்பு. இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் நம்மளுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா இது இரும்பு கடாய், நல்ல கனமானதுங்க. இரும்பு கடாயிலே வைக்க வேண்டாம், நீங்கள் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மண் சட்டியாக இருந்தால் அப்படியே வச்சுருங்க. டிஷ்ஷு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஒரு கெட்டித்தன்மையோடு இருக்குது பாருங்கள். இப்போ ஃபைனலாக நாம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடும்போது உங்களுக்கு பச்சை நல்லெண்ணெய் விடும்போது வாசனையும் நல்லா இருக்கும். சாப்பாடில் ஊற்றி சாப்பிடும்போது அதே மாதிரி கெட்டும் நம்மளுக்கு போகாதுங்க அவ்வளோ சீக்கிரம். நல்ல டேஸ்ட்டாக ஒரு கெட்டியான வெந்தய குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்குண்டான பொடி பார்த்தீங்கன்னா எங்ககிட்டயே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சாம்பார் பொடி இது எல்லாமே. வேணுன்றவங்க வெப்சைட்டில் ஆர்டர் கொடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்குதுன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இது முந்தின நாள் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.